ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்லேருந்து வந்துட்டோம். ஸோ தம்பிக்கு இந்த மாதிரி இந்த குட்டி குட்டியாக டீ கடையில் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டீ கடை கேட்கும்பாங்க. அந்த மாதிரி அவன் கேட்டான். ஸோ வீட்டில் வாழைப்பழம் இருந்துச்சு. ஸோ வாழைப்பழத்தை வச்சு அந்த மாதிரி சின்ன ஸ்நாக்ஸாக பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி ஒரு நியூஸ் பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னா, ஒரு 19 வயசு பொண்ணு வெங்காரம் அப்படிங்கிற ஒரு கல் அதை பவுடர் பண்ணி சாப்பிட்ருக்காங்க போல். இறந்துட்டாங்க. 19 வயசு தான். உடம்பு குண்டாக இருக்குங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், சரியா? உடம்பை வச்சு தான் நம்மளை இது பண்ணுவாங்க, டிசைட் பண்ணுவாங்க, அப்படியெல்லாம் கிடையாது. நம்ம ஒல்லியாக இருக்கணும், குண்டாக இருக்கணும், நம்ம சூஸ் பண்ணுறது தான். ஆனால் அதை கரெக்டாக சூஸ் பண்ணணும். 19 வயசில் அந்த பொண்ணுக்கு என்ன தெரியும்? இறந்துட்டா. காப்பாற்றுங்கன்னு அப்பாட்ட கெஞ்சுறா. என்ன பண்ணுறது? அவங்க அப்பா ஃபஸ்ட்டே வேணான்னு தான் சொன்னாங்க. ஆனால் கேட்கல. இந்த மாதிரி சொல்கிறாங்கப்பான்னு வாங்கி சாப்பிட்டுட்டா, இறந்துட்டா. தயவு செஞ்சு உடம்பு இதை பண்ணுங்க, உடம்பு குறைக்கலாம், அதை பண்ணுங்க, உடம்பு குறைக்கலான்னு யாரும் சொல்லி கேட்காதீங்க. ஒன்றே ஒன்று தான், சாப்பாடு, உடற்பயிற்சி, இது ரெண்டு இருந்தால் மட்டும்தான் குறைக்க முடியும். எக்ஸசைஸ் பண்ணோம் வேண்டாம் அப்படின்னா கூட சாப்பாட்டில் கண்ட்ரோலாக இருந்தால் கூட குறைச்சிடலாம், சரியா? மற்றவங்க சொல்கிறத கேட்காதீங்க. உங்கள் உடம்பு எது தாங்குமோ அதை மட்டும் செய்யுங்க, சரியா? இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா லோ சுகர் ஆயிரும். அப்படிங்கிறப்போ நான் சாப்பிடாமவும் இருக்க முடியாது, மாங்கமான எக்ஸசைஸும் செய்ய முடியாது. அளவாக சாப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம இருந்துக்கணும், சரிங்களா? அதனால் தயவு செஞ்சு உடம்பை குறைக்கிறேன்னு யாரும் அது இதுன்னு வாங்கி சாப்பிடாதீங்க. எந்த ஒரு விஷயமுமே வீட்டு சாப்பாடை தவிர வேறு எதுனாலுமே நமக்கு விஷம்தான். ஸோ வீட்டு சாப்பாட்லேயே நல்லா சாப்பிடுங்க. சாப்பிட்டு அதுக்கேற்ற மாதிரி உடம்பு குறைங்க. தயவு செஞ்சு ஹாட் வாட்டர் குடிங்க, லெமன் ஜூஸ் குடிங்க. அதுவே ஓரளவுக்கு உடம்பு குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபஸ்ட்டு நீங்கள் நம்புங்க, நம்மளால் முடியும்னு. தயவு செஞ்சு யாரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ். ஓகே, பாய்.